ஹாய் ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல ஈஸ்டர் பார்ட்டி செலிப்ரேஷன் ப்ரீ ஸ்கூல்ல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமான கொண்டாட்டங்களுக்கு அங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம், அவங்க டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் நான் இப்போ இந்த பழங்களெல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பழங்களெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஃப்ரூட் ஸ்கியூவர் தான் பண்ண போறோம். அதுக்காக நான் இன்னைக்கு பைனாப்பிள், கேன்டலூப்ஸ், கிரேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் இந்த உட்டன் ஸ்கியூவர்ல அழகா நம்ம அலைன் பண்ணிருக்கலாம். இது நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிரேப்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள், அதுக்கப்புறம் ஒரு கேன்டலூப், அதுக்கப்புறம் அகைன் ஒரு கிரேப்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப பைனாப்பிள், லாஸ்டா ஸ்ட்ராபெரி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்ஸ், மில்க் சாக்லேட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள் வச்சு ஒரு யம்மியான ஒரு ட்ரீட் தான் பண்ண போறோம். நம்ம மொத்தமா இன்னைக்கு 25 ட்ரீட்ஸ் பண்ண போறோம். ஸோ நான் பல்காவே காஸ்கோல இந்த ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்ஸை வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60 பீஸு இருக்கும். நமக்கு இதில் தேவை 25 தான். ஆனால் மிச்சத்தை எல்லாமே நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு க்ளீனான ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் கிளிங் ரேப் தான் போட போகிறேன். ஏன்னா இந்த ட்ரீட்ஸ் எல்லாமே லிட்டில் பிட் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அது தட்டோடு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கிளிங் ரேப் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம எல்லா ட்ரீட்ஸையும் நம்ம லைனாக அடுக்கி வச்சிடலாம். நம்ம ஒன்று ஒன்றா கூட பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி பண்ணோன்னா அதுக்கு நிறைய டைம் செலவாகும். அதனால தான் நான் இப்போ மொத்தமாகவே ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை கரெக்டாக எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த ட்ரே ஃபுல்லாக அடுக்கிக்கலாம். வாவ், பார்க்கவே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம இந்த மில்க் சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மில்க் சாக்லேட் வந்து ஃபஸ்ட்டு ஹார்டாக தான் இருக்கும். இதை ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு அதை மெல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே அதுக்கு மேலே நம்ம அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டப்படுதோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே இந்த ஸ்ப்ரிங்கிளையும் நம்ம தூவி விட்டுடலாம். இந்த ஸ்ப்ரிங்கிள் என்னோட ஃபேவரட்டான ஸ்ப்ரிங்கிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் கூட இருக்கும். லைக் ஐஸ்கிரீம், கப் கேக்ஸ் இதுக்கு மேலே போட்டிங்கன்னா அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸ்டர் செலிப்ரேஷன்றனால ஈஸ்டர் எக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் இந்த பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிறது வந்து பார்ட்டி கேக்கு. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மார்ஷ்மெலோ மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். வித் ஃப்ளேவர்டு மார்ஷ்மெலோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றா பிரித்து நான் அந்த எக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ கிட்ஸ் வந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். எவ்ரி ஈஸ்டர் அப்போ இந்த எக் ஹண்ட் நடக்கும். இது எதுக்கு அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க செய்கிற தப்பு எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு புது மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக் ஹண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட் ஸ்கூவர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்ஸு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போயிடலாம். மார்னிங்கே நான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸோ அவங்க வந்து இந்த பனி இயர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெளியே எல்லாரும் எக் ஹண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் இன்னொரு பேரண்ட்டும் தான் போயிருந்தோம். ஸோ பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக எக்ஸ் கொடுத்தாங்க. எல்லாமே எம்டி எக்ஸ் தான். அது எல்லாமே இந்த ஃபீல்டு ஃபுல்லாத்தையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை தான் பசங்க எடுத்துகிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொருத்தரும் குயிக்காக எடுக்காமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு பிள்ளைங்க கையிலையும் ஒரு எக் கர்டன் கொடுத்துருந்தாங்க. அந்த எக் கர்டனோட ஹோலில் 1 to 12 நம்பர்ஸ் எழுதியிருந்தாங்க. அதே போல் எக்ஸ்லேயுமே 1 to 12 நம்பர்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த நம்பரை மேட்ச் பண்ணி அவங்க தேடி அதில் வைக்கணும். அதுதான் அவங்களோட டாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு எல்லா குழந்தைங்களையும் பிக்சர் எடுக்கிறதுக்காக நிற்க வச்சுட்டாங்க.
இன்னொரு பேரண்ட்டும் வந்து டோனட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஸ்நாக்குக்கு வந்து இது கொடுத்துட்டு கிறிஸ்பி ட்ரீட் வந்து லஞ்சுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேனாச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரேச் அண்ட் கேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.